தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் டே டு விசிட் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது நீண்ட நெடுகாலமாக எதிர்பார்த்த ஒரு டாபிக். அதாவது மகளிர் உரிமை தொகை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து விண்ணப்பம் எப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப காலமே இந்த செய்தி வந்து ரொம்ப ஹாட் நியூஸாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி, அதாவது நாளை முதல் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பம் செய்யாத குடும்ப பெண், அதாவது குடும்பத் தலைவர்கள், அந்த குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவர் வந்து இந்த கலைஞர் உரிமைத் தொகைக்கு வந்து விண்ணப்பம் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி முதல் வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றது. இந்த முகாம்கள் வழியாக மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது. நீங்கள் இந்த முகாமில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 38,000க்கு மேலே ரேஷன் கடைகள் இருக்குது. இந்த ரேஷன் கடைகள் மூலமாக தான் இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றது. ஆனால் தற்சமயத்தில் பார்த்திங்கன்னா 38,000 ரேஷன் கடைகள் நடத்தப்படலை. 9,000 ரேஷன் கடைகளில் மட்டும் முதற்கட்டமாக ஜூன் 4ஆம் தேதி வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் அங்கே போய் விண்ணப்பம் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு மற்றும் உங்களோட மொபைல் நம்பர். இந்த ஆதார் கார்டோட உங்களோட மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆகியிருக்கணும். அதே போல் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் இந்த மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் விண்ணப்பம் பண்ண முடியும். அதனால் அதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. இந்த ஆவணங்களை நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் வந்து உங்களோட முகவரி, அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு ஃபில்அப் பண்ணிக்கிடுவாங்க. அங்கேயே வந்து நீங்கள் விண்ணப்பத்தை கொடுத்துட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9,000 கடைகளில் வந்து இந்த முகாம்கள் நடைபெறுகின்றது. இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு 3,000 யூனிட்டுக்கு கீழே தான் நீங்கள் கரண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 2 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலங்களும் 5 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலங்களும் இருக்கணும். இதுதான் இதோட தகுதி. அப்புறம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் உள்ளவங்களும், ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, 5 ஏக்கருக்கு மேலே நன்சை நிலமும் புன்சை நிலமும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான அதாவது ஓய்வூதிய திட்டத்திலையும் அவங்க இணைஞ்சிக்கக்கூடாது. அதாவது தொழிலாளர் ஓய்வூதியமாக இருக்கலாம், இல்லை மற்ற அந்த முதியோர் உதவித்தொகை இந்த மாதிரி ஊதியங்கள் இருந்தாலும் நீங்கள் அதில் இணைஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் உள்ள, அதாவது உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே தெரியும். நீங்கள் நாளை முதல் தான் விண்ணப்பம் பண்ணிக்கலாம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.